பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. குருவே துணை, குருவே போற்றி, குருவை வணங்குகிறேன். நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த 2024 குரு பெயர்ச்சி எப்போ வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் குரு பெயர்ச்சி மட்டும்தான். அப்போ அப்படி பெயர்ச்சி ஆகிற குரு பெயர்ச்சினால் மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வரக்கூடிய குருனால், அந்த பயிற்சினால் 12 ராசிக்கும் பலன் எப்படி இருக்கும், குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தனித்தனி வீடியோவாக வெளியிட போகிறோம். வழக்கம் போல் தான் பாருங்கள். பயிற்சிங்கிறது சனி பகவானுக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, குருவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை, மற்ற மாத கிரகங்கள்லாம் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் இதெல்லாம் மாதம் பயிற்சி ஆகிறது. அதுக்கும் பலன் இருக்குது. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்து சொல்கிறது கிடையாது. நான் சொல்லக்கூடிய அந்த மாத பலன்களில் அதை விரிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் இந்த சேனலை முத பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்குங்க. நிகழ்ச்சி நல்லாயிருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். குரு பயிற்சியை பற்றியோ குருவை பற்றி நான் அதிகமாக சொல்லலை. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம குரு பயிற்சி வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன். குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்படி ஆகக்கூடிய பயிற்சியினுடைய பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த நான் வணங்கும் என் குலதெய்வம் மாரியம்மன் அருளால், நான் வணங்கும் அண்ணாமலையார் அருளால், நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் அந்த குமரமலையான அருளால் இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும். பாருங்கள், பயன்பெறுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசியை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஆழமான ராசி, ஆழமான அறிவுள்ள ராசி, திங்கிங், ஆராய்ச்சி பண்ணுற மனப்பக்கம் நிறைய இருக்கும். சாமானியமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஆழமாக யோசனை பண்ணி தான் முடிவே எடுப்பாங்க. சரி, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம இந்த குரு பயிற்சி பலனில் 3ஆவது இடத்துல இந்த விருச்சிக ராசி வருதுன்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே என்னுடைய கருத்து, இந்த குரு பயிற்சியில் ஃபஸ்ட்டு இவங்களை தான் சொல்லணும். யோகம் அடையப்படுற ராசி விருச்சிகம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா குருவுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் தான் பெஸ்ட்டு, அப்புறம் தான் 7ஆம் பார்வை. சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் பெஸ்ட்டுன்னா விருச்சிக ராசி தான் இந்த குரு பயிற்சியில். சரி, இந்த குரு நேரடியாக சப்தம பார்வையாக ராசியை பார்க்குறாரு. இந்த ராசி யார்? செவ்வாயோட வீடு. இந்த சந்திரன் யார்? பாக்கியாதிபதி சந்திரன், 9 கூடையவர் ராசியில் இருக்கார். இந்த வீடு செவ்வாயோட வீடு, பார்க்குறவர் குரு. அப்போ இதுக்கு பேர் என்ன? கஜ கேசரி யோகம்னு சொல்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். 9ஆம் இடம் சந்திரனுடைய வீடு, 10ஆம் இடம் சூரியனுடைய வீடு, ராசி செவ்வாயோட வீடு, பார்க்குறது குரு. இவங்க 4 பேருமே ஒரு கூட்டணி. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 பேரும் ஒரு அணி. அப்போது இது எல்லாம் இப்போ இவங்களுக்கு சிறப்பாக போகுது. யாரெல்லாம் ஆக்டிவ் ஆக போகிறா? இவங்களுக்கு நடக்கிற குரு பயிற்சினால் குழந்தை நல்லா இருக்க போகுது. ராசியை குரு பார்க்குது. ராசியில் இருக்க சந்திரனை பார்க்கறதுனால கஜகேசரி யோகம் கிடைக்கிது. சந்திரன் யார்? பாக்கியாதிபதி. இந்த குரு பயிற்சி அப்பாவுக்கு நல்லது. இந்த குரு பயிற்சி தொழில் நல்லா இருக்க போகுது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, இன்னும் சிறப்பாக என்ன இருக்குது? 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. ஏற்கனவே 11 யார் இருக்கா? கேது பகவான் இருக்கார். நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கார். 11 இப்போ ராகுவோ கேதுவோ இருக்கலாம். ஆனால் அந்த கேதுவையும் குரு பார்க்க போகிறார் இந்த குரு பயிற்சியில். அப்போ லாபம் 10க்கு 2. அப்போ செய்கிற தொழிலில் நீங்கள் போட்டிருக்க முதல்ல என்ன பிஸ்னஸ் பண்ணாலும், என்ன தொழில் பண்ணாலும் நட்டங்கிற பேச்சுக்கே இந்த வருஷம் கிடையாது.
இந்த குரு பயிற்சி இங்கேருந்து மிதுன வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மிக கணிசமான ஒரு தொகையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும். இதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்களே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவீங்க. ரைட் பாப்பா. 11 என்ன லாபம்? நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி லாபம் 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 உண்டு. ராசியை குரு பார்க்கும்போது என்ன சார், முதல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க. பொதுவாகவே குருவை ராசியை குரு பார்த்தா நல்லது. அது உங்களுக்கு யார் இந்த குரு? தனஸ்தானாதிபதி, தனகாரன், 5 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசியை பார்க்குது. இது ஒரு கஜகேசரி யோகம் சொல்கிறது. அப்போ ஆள் எப்படி இருப்பீங்க? ஒரு சிங்கத்துக்கும் ஒரு யானைக்கும் ஒரு பலம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பீங்க. முதல்ல நோய் குறையும், கடன் இல்லை, திருமணம் நடக்கும். 35 வயசு 40 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகலைனாலும் இந்த குரு பயிற்சி நேருக்கு நேராக நடக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் உண்டு. இவருக்கு நேர் கணவனை சொல்கிறது, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். அங்கே குரு இருந்து இவ பார்க்குது, இங்கே குரு இருந்து இங்கே பார்க்குது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பிறந்திருப்பாங்க. இப்போ அந்த ஜாதகம் பொருத்தமான ஜாதகமே இப்போ தான் வரும். போன வாரம் கூட 3 ஜாதகம் பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன். விருச்சிக ராசிக்கு நடக்க போகுது சித்திரை வைகாசியில் கல்யாணம். சரி, அப்போது ராசியை குரு பார்க்கும்போது ஆள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சார் குரு ஒரு சுபகிரகம். அப்போ ராசியை பார்க்கும்போது நீங்கள் ஆள் எப்படி இருப்பீங்க? கலையாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. சந்திரனாலே மதி, அது சந்திரனாலே அழகு. அது வீடு செவ்வாயோட வீடு, முருகனுடைய வீடு. முருகனுடைய அழகுக்கு சொல்ல வேணும். குரு யார்? தட்சிணாமூர்த்தி. அப்போ அவரே பார்க்குறாரு. அப்போ ஆள் அழகாக இருப்பீங்க, தேஜஸாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, 1, 2, 3ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தைரியமாக இருப்பீங்க. எப்படி வரும்? பணம் வரப்போகுது. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பணம் எப்படியும் வந்துடும். சரி, நல்ல வேலை கிடைச்சிடும் சார், மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்காரர் ஒரு சிலர் மட்டும் எனக்கு வேலை கிடைக்கல, ஏழை கிடைக்கலன்னு சொன்னீங்க. எனக்கே ஜாதகம் அனுப்பி பார்த்தீங்க, 2 தடவை 3 தடவை பார்த்தவங்களாம் இருக்கீங்க. விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு தான் நகரும். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணிசமான அமௌண்ட்டை இந்த விருச்சிக ராசிக்கு கொடுத்துட்டு தான் நகரும். அப்போ என்ன கிடைக்க போகுது? ராசி நல்லா இருந்தால் படிப்பு நல்லா இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த படிப்பு நல்லா இருக்கும். ராசி நல்லா இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். ராசி நல்லா இருந்தால் அரசியலில் MP, MLA, கவுன்சிலர் பதவி கிடைக்கும். அரசு அதிகாரியாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கு பேச்சே இல்லை. குழந்தை பாக்கியம் உண்டு. 2வது குழந்தை கிடைக்கும்னா உண்டு. சொத்து வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 3ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. அப்போ ஏற்கனவே ஒரு சொத்து விரயம் பண்ணியிருப்பீங்க, அதாவது விற்று இருப்பீங்க, இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போ குரு பார்க்கறதுனால சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். புதிய சொத்து வாங்கலாம் அல்லது வீடு கட்டலாம். ஆல்ரெடி ஏற்கனவே கட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லைனா 2 வீலர் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா கார் வாங்கியிருப்பீங்க. அதில் கடன் இருக்குன்னா அந்த கடன் குறையும். அப்போ 4ஆம் இடம் அம்மாவுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குது. மறந்துடக்கூடாது, அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குது. அம்மாவுக்கு 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுடைய மறைமுகமாக வர வேண்டிய பணம் அவங்களுக்கு வரும். அதனால உங்களுக்கு யோகம் உண்டு. இப்போ தான் சொன்னேன், 9ஆம் இடம் சந்திரன், 10 தொழில். அப்போ அப்பாவுக்கு நல்லா இருக்குது, அம்மாவுக்கு நல்லா இருக்குது. 11ஆம் இடம் தான் சார் அண்ணன் அக்கா, 3ஆம் இடம் தம்பி தங்கச்சி. இது நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பமே நல்லா இருக்க போகுது இந்த ராசி குரு பயிற்சினால். 11னா உங்கள் அண்ணன் அக்கா, அதை குரு பார்க்குது. அவருக்கு தொழில் நல்லா இருக்கும், அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு குழந்தை பாக்கியம். உங்களை பார்க்குது, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில், உங்களுக்கு திருமணம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம். 3னா உங்கள் தம்பி தங்கச்சி. அப்போ அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு நல்ல தொழில், அவங்களுக்கு முன்னேற்றம். ஆக உங்கள் குடும்பத்துக்கே யோகம் இந்த குரு பயிற்சி. குடும்பத்துக்கே யோகமுள்ள குரு பயிற்சின்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்குது. 5ல் இருக்கிற ராகு அழகான ஆண் குழந்தையை கொடுக்க போகுது. 4ஆம் இடத்து அம்மாவின் உடலை பற்றி கவலைப்பட வேணாம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியை ஜாமுன்னு பட்டாசு வச்சு கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.